உடனேயே ஆருவிற்கு ஏதோ செய்ய அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. விஹானுக்குமே குடித்து முடித்ததும் எதுவோ தவறாக தெரிந்தது. அதன் சுவையில் ஏதாவது மாறுதல் இருந்திருந்தால் அவனும் அருந்தாமல் ஆருவையும் அருந்த விடாமல் தடுத்திருப்பான். ஆனால் அப்படி எதுவும் வித்தியாசமும் அருந்தி முடிக்கும் வரையில் இருவருக்கும் தெரியவில்லை. அதற்கு பிறகே தெரிய ஆருவிற்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அவள் மயங்கி சரிவதற்கு முன் ஆருவை அறைக்கு அழைத்து செல்ல நினைத்தவனுக்குமே கண்கள் இருட்ட துவங்கியது. அங்கிருந்து ஆருவை மெல்ல தன்மேல் சாய்த்தபடி தங்கள் குடில் இருந்த பகுதியை நோக்கி அழைத்து சென்றவன் ஒரு கட்டத்தில் அவள் நடக்க முடியாமல் கால்கள் துவள சரிவதை உணர்ந்து அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். படுக்கையில் அவளை கிடத்தியவன் அவள் அருகிலேயே சரிய விஹானை அணைத்து கொண்டு அவன் மார்போடு ஒன்றி கொண்டாள். ஆரு அவளுக்கு இது புது அனுபவமாக இருக்க தன்னை மீறி ஏதோ தனக்குள் நடப்பதை தாங்க முடியாமல் விஹானின் துணையை தேடினாள். விஹானுக்குமே அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஆறு அளவுக்கு இல்லை என்றாலும் அவன் திடகாத்திரமான உடல் கொஞ்சம் தாக்கு பிடித்ததாலும் தன்னை மறந்து ஒரு மயக்க நிலையிலேயே இருந்தான். தன்னை நெருங்கி அணைத்து கொண்டு இருந்தவளை தானும் அணைத்து கொண்டவன், இப்போதான் உனக்கு என்னை நெருங்கி வரணும்னு தோணுச்சா ஆரோ? ஏன் என்னையும் என் மனசையும் நீ புரிஞ்சிக்கவே இல்லடி என்றவரே அவர் இதழ்களில் புதைந்தவன் அதிலிருந்து மீள முடியாமல் மீள தோன்றாமல் தன் மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த அவள் மீதான தன் காதலை அவளிடம் சொல்லியவாறே அவளுள் மூழ்க அவளுமே தடுக்கும் நிலையில் இல்லாமல் அவனோடு ஒன்றினாள். விஹான் தன் மனதை இத்தனை காலமாக ஒளித்து வைத்திருந்த காதலை தன் இனிய கதவை திறந்து ஆருவிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொன்னான். தன்னை மறந்து இருந்த நிலையில் அவளின் நெருக்கத்தினால் எழுந்த மயக்கமும் சேர அனைத்தையும் எந்த தயக்கமும் இன்றி விஹான் பகிர்ந்து கொள்ள விஹான் அளவுக்கு உடலில் பலம் இல்லாததால் முழுதாக தன்னை மறந்த நிலையில் இருந்தவள் பேசக்கூட முடியாமல் தன் நினைவுகளின்றி ஏதோ ஒரு மாய உலகில் மிதந்து கொண்டிருந்தவளுக்கு அவன் பேசிய வார்த்தைகளோ இல்ல அதில் அவன் தன் மேல் கொண்டுள்ள காதலை உரைத்ததோ ஏதோ ஒன்று மனதை தொட விஹானை அணைத்து பிடித்திருந்தவள் அவன் மார்பில் உரிமையோடு முகம் புதைக்க முன்பே மனம் முழுவதும் அவள் மேல் தழும்ப காதல் கொண்டு அவளை தள்ளி நிறுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தவன் இப்போது 2 வார காலமாக அவளின் இதழொற்றலில் கல்லுண்ட வண்டாக மயங்கி மீண்டும் அதற்காக தவித்திருந்தவன் எங்கே அவளின் அருகாமையில் எல்லை மீறி விடுவோமோ என்று தயங்கி ஒதுங்கி நின்றவன் ஆருவின் இந்த நெருக்கத்தில் தன்னை மறந்து அவள் இதழில் புதைய அது அவனை மீள விடாமல் செய்தது. விஹானுமே சுயநினைவென்று இருக்கவே தனக்கு தானே போட்டு வைத்திருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தூள் தூளாக அவளும் விரும்பியே மூழ்கி போனான். ஆருவுமே அதை தடுக்கக்கூடிய நிலையில் இல்லாது போனதோடு அவளையும் அறியாமல் விஹான் உரைத்த அவனின் சொல்லப்படாத காதல் அவளை அவள் அறியாமலேயே அவனோடு ஒன்ற செய்தது. இதில் ஆரு விஹானின் செய்கைக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் உடன்படவே அங்கு அவர்கள் அறியாமலேயே ஒரு அழகிய தாம்பத்தியம் அரங்கேறியது. மறுநாள் விஹான் தன் கண்களை திறக்க முயல இரும்பு குண்டை